அவர் ரொம்ப நல்லா படித்தவர்ன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவருடைய உறவுக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விஐடி வேந்தர் இருக்கார் விஸ்வநாதன், அவருக்கு அவர் வந்து தம்பி முருகன் மாவன். ஓ, அவ்வளோ நெருக்கமான சொந்தம். பெரிய கொஞ்சம் வசதியானவர் இது பண்ணிட்டு இருந்தார். நல்லா வந்தார். ஒரு அதுதான் ஒரு 3% இல்லாத ஆட்கள் யாராக இருந்தாலும் ஒழிச்சு கட்டிடுவாங்கல்ல, அவரை வந்து ஓரம் கட்டிவிட்டாங்க. அதுக்கு நம்ம ஆட்களே சில பேர் சேர்ந்து அவர் மேலே புகார்லாம் சொல்லி ஒரு வழி பண்ணி விட்டாங்க. ஒரு வழி பண்ணி காலியாகிட்டாங்க. அதில் அங்கே 3% இல்லாமல் தப்பித்தவங்கன்னு எடுத்திங்கன்னாக்கா மேல்மருவத்தூரார். அவர் தப்பித்ததுக்கு காரணம் அவருக்கு இருந்த ஜாதி பின்னணி. பெரும்பான்மை ஜாதியான வன்னியரை சேர்ந்ததுனால அவர்கிட்ட வம்புக்கே போகல. அதே மாதிரி புட்டபர்த்தி சாய்பாபா, அவர் பெரும்பான்மையான ஆந்திரா ராஜுங்கிற இனத்தை சேர்ந்தவர், அதனால் அவர்கிட்ட வம்புக்கு போகல. இந்த 3%காரங்க வச்சுருந்த இது சாமியார் மடத்தை விட இவங்க 2 பேர் சாமியார் மடத்துக்கிட்ட இவங்களால 3%காரர்கள் போக முடியல. அந்த அளவு காஞ்சி மடத்தை எல்லாம் இது பண்ண முடியல, அந்த பேர் வாங்க முடியல அவங்களால. அதில் நம்மளுங்க நான் பிராமின்ஸ் பெருசாக வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாக்கா ஒரு கட்டத்தில் பெரிய பிரபல சாமியார்கள் பூரா நான் பிராமணாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற பிஜேபி அதை எப்படி தாங்கிட்டு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அது அவங்க தொழில். அதனால் அவரை பற்றிய தகவல் உண்மையாக இருந்தால் வருத்தப்படுறேன். ஏன்னா அவருக்கு வயசு அளவில் எடுத்து பார்த்திங்கன்னா சாகிற வயசு இல்லை. ஆனால் எந்த நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த வயசுலையும் மரணம் வரலாம். கடவுளை கும்பிடுறாருங்கிறதுக்காகவே சாமி இன்னொரு அடிப்படை ஒரு இது என்ன தெரியுங்களா,